வாங்க இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாங்க. ஆமாங்க, உப்புமா தாங்க. உப்புமானா சாதாரணமாக இல்லைங்க. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா அப்படியே தளன்னிட்டு சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறோம். இது வந்து கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க இல்லைங்களா, கிச்சடி மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்குங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானது கூட. 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அப்புறம் கேரட் 1, அப்புறம் கேப்சிகம் 1, இன்னொன்று கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு ஒரு 1½ ஸ்பூன், உளுந்து 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் வரமிளகாய் போட்டு தாங்க செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாய் கூட போட்டு செஞ்சுக்கலாங்க. இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலக்கொட்டை வேர்க்கடலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 6-7 பல்லு வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஹெல்த்தியானது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. உப்புமாவே நிறைய பேர் வீட்டில் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ ஆனியன் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட கிச்சடி மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லவங்கம் பட்டையும் ஒன்று ஆட் பண்ணி, அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு பேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து உப்புமாவை செய்கிறதுனால எல்லா வெஜிடபிள்ஸையும் பொடியாக நறுக்கினதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தேவைப்பட்டால் ஒரு தக்காளி, கிச்சடி மாதிரி செய்கிறீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் உப்புமாவை செய்கிறதுனால வேறு எதுவுமே ஆட் பண்ணலைங்க, தக்காளியெல்லாம் ஆட் பண்ணல. இந்த காயை மட்டும் நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு, ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணிங்க, அந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ காயும் வேகணும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து 2½ கிளாஸ்க்கு மேலே எடுத்திருக்கேன் தண்ணி. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் காயும் வெந்துட்ட பிறகு நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். கலர் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 2.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். நல்லா காயும் வெந்துடுச்சு. இதில் ரவையை போட்டு நல்லா கிண்டனா இதை பாருங்களேன், எவ்வளோ தளன்னிட்டு இருக்குது பாருங்களேன். சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறுமா சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயை அதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி கலரி எடுத்தோன்னா பாருங்களேன், எவ்வளோ சூப்பரான எல்லாமே கலந்த வெஜிடபிள்ஸில் கலந்து கடலக்கொட்டை அப்புறம் கேஷ்யூலாம் கலந்த உப்புமா ரெடி. தயார் பண்ணி பாருங்கள்.